ஹாய் ஆல். நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை நம்மளுடைய ஆழ் மனசின் பாதிப்பு தான். நம்ம நல்லா வாழறதும், நம்ம கஷ்டப்படுறதும் எல்லாமே நம்மளுடைய ஆழ் மனசின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோங்க. அதனால தான் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஆழ் மனசை ரீப்ரோக்ராம் பண்ணுங்க. ரீப்ரோக்ராம் யர் சப்கான்ஷியஸ் அப்படின்றாங்க. இது உண்மைதானான்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக இது 100% உண்மைங்க. உங்கள் ஆழ் மனசை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணுறது தான் அங்கே கஷ்டம். அதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதன்படி தான் உங்கள் உடம்பும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி நடைபெறும். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சில பழக்கங்கள்லேருந்து விடுபட முடியாது. அவங்க நினைப்பாங்க, பட் அதை விடுபட முடியாது. அடிக்ஷன் மாதிரி இருக்கும். சில கேரக்டர்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்போம் கான்ஷியஸாக, பட் அது நம்மளை மீறி வரும். இது எல்லாமே ஆழ்மன பதிவுகளால் மட்டும்தான். அந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணாமல் நம்மளால் அந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணவே முடியாதுங்க. அஃபர்மேஷன் சொல்லலாம், நம்ம நிறைய இந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணாலும் நம்ம ஆழ் மனசுக்கு ஒரு கட்டளை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக ஒரு 30 டேஸ்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஏற்படும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தாங்க இது. எப்போவுமே சொல்கிறது, தூங்க போகிறதுக்கு அந்த ஒரு 5 நிமிஷம் முன்னாடி உங்கள் ஆழ் மனசு திறந்திருக்கும். அதாவது தூக்க நிலையில் இருப்பீங்க, பாதி தூக்கத்தில் இருப்பீங்க. எல்லாரும் பேசுறது கேட்கும், பட் நல்ல ஒரு தூக்கத்தில் இருப்பீங்க. நீங்கள் கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு இருப்பீங்க. அது ஆழ்நிலை தூக்கம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அது உங்கள் ஆழ் மனசில் போய் பதியுங்க. ஒரு தடவை பண்ணால் நிறைவேறுமா? அப்படி கிடையாது. நீங்கள் கொடுக்க ஆழ் மனசு நம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா அதன்படி உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். அதன்படி உங்களுக்கான வழிகள் நிறைய திறக்கப்படும். இதுதான் உண்மை. சரி, ஓகே. நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறோமே அப்படின்னா, அஃபர்மேஷன்ஸை தாண்டி நம்ம கமெண்ட் பண்ணணும். சப்கான்ஷியஸ்க்கு நிறைய கமெண்ட் பண்ணணும். இதை செல்ஃப் ஹிப்னாசிஸ்ன்னு சொல்லலாம், அண்ட் ரீப்ரோக்ராமிங் யுவர் சப்கான்ஷியஸ் அப்படின்னும் சொல்லலாம். நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கேரக்டர் ஏதாவது ஒரு 3 சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். எனக்கு ரொம்ப நாள் அடிக்ஷனாக இருக்குது, இதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஒரு 3 செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஸ்டெப் வைஸ் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நீங்களே உங்கள் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் கேட்கலாம். இல்லை மதியான நேரத்தில் ஃப்ரீயாக இருப்பேன், நான் தூங்குறதுக்கு ஓகே, எனக்கு ஆழ்நிலைக்கு போகிறதுக்கு ஓகே அப்படின்னா அந்த ரெக்கார்டை ப்ளே பண்ண விட்டுட்டு அதில் ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீங்கள் ஆழ் மனசுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை அதில் பதிய வைக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட் தான். அப்படி எனக்கு இந்த மாதிரிலாம் செல்ஃபாக பேச வராது ஆடியோவில் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு பர்சனலாக அதை கஸ்டமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கிளியர் கட்டாக சொல்லி எதை மாற்றணும்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டீட்டெயிலாக என்கிட்ட சொன்னால் நான் அதை பர்சனலைஸ் பண்ணி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவேன். ஓகே, இப்போது உங்கள் ஆழ் மனசுக்கு நீங்கள் எப்படி கட்டளை இடணுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காருங்க. ரொம்ப அமைதியாக இருக்கணும். எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. வெளிப்புறத்தில் எந்த சத்தமும் இருக்கக்கூடாது. ரொம்ப அமைதியாக இருக்கணும். ரிலாக்ஸாக இருக்கணும். நீங்கள் ஒரு சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துக்கலாம், இல்லைன்னா கீழே படுத்துருங்க. கீழே ஏதாவது பெட்ஷீட் போட்டு படுங்க, வெறும் தரையில் படுக்காதீங்க. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கை கால்கள் ரொம்ப தளர்வாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரொம்ப தளர்வாக ஆகுது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் கை கால்கள் ரொம்ப தளர்வாக ஆகுது, எந்த இறுக்கமும் இல்லை உங்கள் கை கால்களில். உங்கள் தலை ரொம்ப தளர்வாக இருக்குது. உங்கள் தாடை, கண், மூக்கு, வாய் அனைத்தும் தளர்வாக அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. உங்களுடைய நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, தொடை பகுதி அனைத்து பகுதியும் மிகவும் தளர்வாக இருக்குது. தளர்வாக இருக்குது. தளர்வாக்கிக்கோங்க. ஏதாவது இருந்தால் தளர்வாக்கிக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ். இப்போது
உங்கள் மூச்சு காற்று எப்படி போகுது எப்படி வருது அப்படின்றத மட்டும் கவனிங்க. அது இயல்பாக நடந்துகிட்ருக்கும். உங்கள் மூச்சு காற்று எப்படி போகுது எப்படி வருதுன்னு மட்டும் கவனிங்க. நல்லா கவனிங்க. உங்கள் மூக்கு வழியாக அந்த மூச்சு காற்று உள்ளே போகுதும் வயிறு வரைக்கும் போய் உங்கள் வயிறு ஃபுல்லாக ஆகிறதையும் மறுபடியும் வயிற்றிலிருந்து அந்த சுவாச குழாய் வழியாக உங்கள் மூக்கின் வழியாக வெளியில் வர்றதையும் கவனிங்க. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. உங்கள் மனசில் எந்த எண்ணங்களும் இல்லை. மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப வெற்றிடமாக இருக்குது. எந்த எண்ணமும் இல்லை உங்கள் மனசில். ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. அமைதியாக இருக்கீங்க. அப்படியே கண்ணை திறந்து உங்கள் எதிரில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளி அதை மட்டும் கவனிங்க. ஏதாவது ஒரு புள்ளி மாதிரி இருக்கும், அதை கவனிங்க. இல்லை ஒரு பொருள் சின்னதாக இருந்தால் ஓகே, அதை பாருங்கள். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. அதை பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போது உங்கள் கண்கள் அதை பார்க்க பார்க்க கனமாக இருக்கிறத உணர்வீங்க. அதை பார்க்க பார்க்க உங்கள் கண்கள் கனமாகுது. தூக்கம் வர ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறீங்க. உங்கள் கண்கள் அப்படியே தூக்க நிலைக்கு போகுது. தானாகவே கண்கள் மூடப்படுகிறது. நீங்கள் இப்போது தூங்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய ஆழ்மனது திறந்திருக்கு. நீங்கள் இப்போது தூங்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய ஆழ்மனது திறந்திருக்கு. உங்களுடைய ஆழ்மனசு நான் சொல்கிறது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது. அபரிவிதமான பணம் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கின்றது. அபரிவிதமான பணம் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கின்றது. நாளுக்கு நாள் உங்களுடைய வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. நாளுக்கு நாள் உங்களுடைய வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் செல்வந்தராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அபரிவிதமான பணம் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கின்றது. பணத்தை நீங்கள் சுலபமாக சம்பாதிக்கிறீர்கள். பணத்தை மிகவும் சுலபமாக நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். பணம் உங்களிடம் சுலபமாக வந்து கொண்டே இருக்கின்றது. பணம் உங்களிடம் சுலபமாக வந்து கொண்டே இருக்கின்றது. பணம் என்னிடம் பல லட்சங்களாக பெருகி வந்து கொண்டே இருக்கின்றது. பணம் என்னிடம் பல லட்சங்களாக பெருகி வந்து கொண்டே இருக்கின்றது. நான் பணத்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். நான் பணத்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். பணம் சம்பாதிக்கும் அனைத்து முயற்சிகளிலும் நான் வெற்றியை காண்கின்றேன். பணம் சம்பாதிக்கும் அனைத்து முயற்சிகளிலும் நான் வெற்றியை காண்கின்றேன். பல வழிகளிலிருந்தும் பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கின்றது. பல வழிகளிலிருந்தும் என்னிடம் பணம் வந்து கொண்டே இருக்கின்றது. நான் லட்சங்களில் என் வருமானத்தை அதிகரித்து கொண்டே இருக்கின்றேன். நான் லட்சங்களில் என்னுடைய வருமானத்தை நான் அதிகரித்து கொண்டே இருக்கின்றேன். நான் பணத்தை மிகவும் விரும்புகிறேன். நான் பணத்தை மிகவும் விரும்புகிறேன். பணமும் என்னை மிகவும் விரும்புகிறது. பணமும் என்னை மிகவும் விரும்புகிறது. இப்பொழுது உங்கள் கை கால்களை லைட்டாக அசைங்க. மெதுவாக அசைங்க. இப்போது உங்கள் கண்களை பொறுமையாக திறங்க. பொறுமையாக, மிக பொறுமையாக திறந்து உங்கள் கைகளை தேய்ச்சி கண்கள் மேலே வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ். இப்போ உங்கள் ஆழ் மனசுக்கு நீங்கள் கட்டளை இட்டிருக்கீங்க. இதே நீங்கள் ஒரு 30 நாளைக்கு கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் ஆழ் மனசில் ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களாக நீங்கள் கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க.
நான் உங்களுக்கு பர்சனல் கவுன்சிலிங் வேணும், பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும், இல்லை மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.